வாங்க நேர்களே, இப்போ வந்து நம்ம இரண்டாவது சமையலுக்கான உருளைக்கிழங்கு பரட்டலை பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக வெட்டிக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு பொடிசாக வெட்டிக்கிங்க. தக்காளி பழம் அதுவும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கிங்க. பச்சை மிளகா கீரிக்கிங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சிக்குங்க. யாரெல்லாம் நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் யூடியூப் பார்த்துட்ருக்கீங்களோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ண. வாங்க உருளைக்கிழங்கு பரட்டலாம். இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் கூடையாகவே ஊற்றிக்கிங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வரணும். நம்ம வந்து உருளைக்கிழங்கை இதில் வந்து அவிச்சி தான் நம்ம வந்து பரட்ட போகிறோம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்ச காயோட உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இதுக்கு வந்து வெங்காயம், வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து கலந்துக்குங்க. எல்லாம் நல்லா உள்ளமான தீயில் வச்சு நல்லா அதை வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்குங்க. கருவேப்பிலையை போட்ட கையோட நல்லா வாசம் வந்துட்டோன்னே இப்போ பச்சை மிளகா அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்க வேண்டியதான். இப்போ வெட்டி வச்சிருந்த தக்காளியை இதோட சேர்த்து கலந்துக்குங்க. இன்றைக்கான பாசிப்பயிறு குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நேர்களே. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட காம்பினேஷன். இப்போ சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம். பெருங்காய பொடி கொஞ்சம் கலந்துக்குங்க. இப்போ நம்ம அவிச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து இந்த மிளகாத்தூள் வாடை இல்லாமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி தெளிக்கிறது தான், ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்தா போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். ஏன்னா அது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பரட்டல் ரெடி ஆகிவிட்டது. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு இன்னொரு மங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பாசிப்பயிறு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் நம்ம பாரம்பரியமான பாசிப்பயிறு குழம்பும் உருளைக்கிழங்கு பரட்டலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் சிஸ்டர், வணக்கம். உங்கள் பேர் சிஸ்டர்? என் பேர் பவளா. அண்ணா உங்கள் பேர் என்ன? ஓ, சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. ஓகே, நம்ம இன்றைக்கி வம்சம் ஃபெர்டிலிட்டி மூலியமாக உங்கள் வீட்டில் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம உங்களுக்கு வந்து பாசிப்பயிறு குழம்பு சமைச்சிருக்கிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னு இருக்குது சுவை? நல்லா இருக்குதானே? ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது. இப்போ இந்த வம்சம் ஃபெர்டிலிட்டி வந்து நாங்கள் நாடி வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லதனமாக நடக்கணும் நாங்கள் ஆகிறோம். ஓ, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அது ரொம்ப நன்றி டாக்டர் சந்தி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர் சந்தைக்கு. ஹாய் அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் காந்தி சங்கையா. ஓ, சந்தோஷமா. உங்களோட வயசு?
சந்தோஷமாக வயசாக தீர்த்து. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு டாக்டர் சண்டே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உணவை நம்ம சமைச்சு கொடுத்துருக்குறோம். பாசிப்பயிறு குழம்பு, நீங்கள் இட்லியோட கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா சமைச்சு கொடுத்துருக்கு. Vamsam Fertility and Health Care. Making impossible possible. சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.